ஹாய் தக்ஷுக்கு இன்னைக்கு வந்து பீட்ரூட் சாதம் கொடுக்கலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து பியூரி மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ தான் வந்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். நீங்கள் ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி பியூரிலாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க சிங்கிளாக. அதுக்கப்புறமா ரைஸோட ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் பேபிஸ்க்கு. அதுக்கு வந்து நான் பாதி பீட்ரூட் எடுத்துருக்கேன். அது வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தோல்லாம் எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி போடும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் பீட்ரூட்லாம் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. ஹீமோக்ளோபின் லெவல்லாம் கரெக்டாக இருக்கும். எப்பயுமே சாதா தண்ணிலாம் குத்துறாதீங்க. சுடு தண்ணியை வச்சு கொடுங்க. அதில் வந்து கொஞ்சமாக சீரகம் இல்லைன்னா ஓமம் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு கொடுங்க. சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும். அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து காய் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா சாதம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பாப்பாவுக்கு எத்தனை மாதம் ஆகுதுன்னு தான் நிறைய கமெண்ட் வருது. பாப்பா 6.5 மாதம் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.